அவாபுஸ்தாபமத்யர்த்தம் ஷபர்யஃப் பல்வலோதகே புத்திர க்ஷேத்ராதி சக்தேன மமத்வேன யதாகிருஹி. இப்போ இதுவரை மழைக்காலம், குளம் குட்டை எல்லாத்துலேயும் நிறைய நீர் நிறைஞ்சிருக்கான். அதனால மீன்களும் அந்த குளம் குட்டையில் வாழ்ந்துன்னு வந்தது. இப்போ வெயில் காலம் வர வர இந்த ஆட்டம் சீசனில் அந்த குளத்தில் உள்ள நீரெல்லாம் வற்றி கொண்டே போகிறது. இதை புரிஞ்சுண்டா அந்த மீன் என்ன பண்ணணும், குட்டையில் குளத்தில் உள்ள பற்றை விட்டுட்டு நதிக்கோ கடலுக்கோ போனால் அது நிம்மதியாக வாழலாம். ஆனால் இந்த மீன்கள் இருக்கே, அதுக்கு குளம் குட்டையில் தான் பற்று ஜாஸ்தியாக. இது என் குளம், என் குட்டை, இதை விட்டு போகவே மாட்டேன், இங்கே தான் உட்காந்துருப்பேன் இருந்ததும் என்னாச்சுன்னா மழைக்காலம் முடிஞ்சு தண்ணீர் வற்ற வற்ற வெயில் காலம் அதை சுடத் தொடங்கியது. இது போலத்தான் வாழ்க்கை. ஜீவாத்மாக்களாகிய நாமெல்லாம் மீன்களாம். இந்த உலகியல் இன்பங்கள் அனுபவிக்கிறோமே, அதுதான் குளம் குட்டையாம். இளமை காலத்தில் தான் உலகியல் இன்பம் அனுபவிச்ச, தண்ணீர் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்ட. சரி, அட்லீஸ்ட் முதுமை காலம் வரும்போதாவது இதெல்லாம் நிரந்தரம் இல்லை, எம்பெருமான் தான் நிரந்தரம்னு புரிஞ்சுட்டு வெயில் காலம் வரும்போது குளத்தை விட்டுட்டு நதிக்கோ கடலுக்கோ போகிற மாதிரி முதுமை வரும்போதாவது உலகியல் இன்பத்தை விட்டுட்டு பக்தி யோகத்தில் பகவானை நாடி போகணும். நம்ம முதுமை வந்ததுக்கு அப்புறமும் அதெல்லாம் முடியாது, இந்த குளம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த குட்டை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி உலகியல் வாழ்க்கையிலேயே மூழ்கி கடந்து பகவான்கிற குணக்கடலை நாடாமல் இருந்துட்டோம்னா அங்கே எப்படி வெயில் சுட்டதோ அது போல சம்சாரம் சுடும். சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு அப்புறம் பாட்டு பாட வேண்டிதான். ஆகையினால மீன் எப்படி உரிய காலத்தில் குட்டையில் உள்ள பற்றை விட்டுட்டு கடலுக்கு போலேன்னா வெயில் சுடுமோ, நாமும் உரிய காலத்தில் உலகியல் இன்பத்தை விட்டுட்டு பகவான்கிட்ட போகாமல் இருந்தால் சம்சாரம் சுடும் என்று வெயில் காலத்தை வச்சே வர்ணனை ஆரம்பிக்கிறார். அடுத்த ஸ்லோகம் பாருங்க. மயூரா மௌனமாதஸ்துஹு பரித்யக்த மதாவனே அசாரதாம் பரிஜ்ஞாய சம்சாரஸ்யேவ யோகினஹா. இந்த மயில்கள் இருக்கே, மழைக்காலம் முழுக்க கருப்பு மேகத்தை பார்த்து தான். மேகத்தில் தண்ணியை பார்த்துட்டா மயிலுக்கு சந்தோஷம், தோகையை விரித்து ஆட்டம் போட்டு தான். இப்போ வெயில் காலம், மேகத்தில் விஷயம் இல்லை, தண்ணீர் தீந்து போச்சு. மேகத்தில் தண்ணீர் தீரவும் மயில் ஆட்டம் போடுறதை நிறுத்திட்டு மௌனமாயிடுதான். இது போலத்தான் மேகத்தில் தண்ணீர் இருக்க வரைக்கும் மயில் ஆட்டம் போடுற மாதிரி பேங்க்ல பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் மனுஷன் ஆட்டம் போடுவான். அந்த பேங்க் பேலன்ஸ் தீந்துடுதுன்னு சொல்லிட்டா ஆட்டமெல்லாம் நின்று போய் அதுக்கப்புறம் மயில் மௌனமானது போல இவனும் மௌனமாயிடுவான். ஆக மேகத்தில் தண்ணீர் இருக்கிற வரைக்கும் மயில் ஆடும், கையில் காசு இருக்கிற வரைக்கும் மனுஷன் ஆடுவான். அங்கே தண்ணீர் தீந்துருத்துனா மயில் மௌனமாயிடும், இங்கே காசு தீந்துட்டா. ஒரு புது கவிஞர் ரொம்ப அழகாக பாடினார். இந்த காசு பணம் சேருதப்பா, காரு வண்டி பறக்குதப்பா, சேர்த்த பணம் செலவழிஞ்சா நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பான்னார். அதனால காசு இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஆடுவான், தீந்து போச்சுன்னா பழையபடி ஒதுங்கி நிற்க வேண்டித்தான். அதைத்தான் மயில் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அடுத்த ஸ்லோகம். உத்ஸ்ருஜ்ய ஜலசர்வஸ்வம் விமலா சிதமூர்த்தய தத்யதுஷ்ச அம்பரம் மேகாக கிரகம் விஜ்ஞானினோ யதா. இந்த மேகங்கள்லாம் இருக்கே, இலையுதிர் காலத்தில் மட்டும் வானத்தில் மேகமே இருக்காதும். அடுத்து நம்ம ராசலீலையிலையும் பார்க்க போகிறோம். கிருஷ்ணன் ஏன் அந்த ராசலீலையை இலையுதிர் காலத்தில் அந்த சரத்காலம் ஆட்டம் சீசனில் ஏன் பண்ணான்னா, அப்போ தான் நில ஒளி நன்றாக இருக்கும். அந்த நில ஒளியில் கோபிகைகள் கண்ணன் முகத்தை பார்க்கலாம், கண்ணன் கோபிகைகள் முகத்தை பார்க்கலாம். வானத்தில் மேகங்களே இருக்காது. மற்ற காலம்னா பௌர்ணமியாக இருந்தாலும் மேகங்கள் சந்திரனை மறைச்சிடும். இதுக்கு ரிஷி ஒரு உதாரணம் சொல்றார் பாருங்க. இலையுதிர் காலம் வந்ததும் மேகங்கள்லாம் வானத்தை விட்டுட்டு புறப்பட்டு போச்சான். எப்படின்னா, முன்னாடி மழை காலத்தில் மேகங்களில் தண்ணீர் இருந்தது. இப்போ இலையுதிர் காலம் வந்ததும் தண்ணீரையும் விட்டுடுத்து, இருப்பிடமான வானத்தையும் விட்டுட்டு, தண்ணீரையும் விட்டுட்டு இருப்பிடம் வானத்தையும் விட்டுட்டு மேகங்கள் போயிடுத்து. எதை போலன்னா, வைராக்கியம் வந்த ஞானிகள் எப்படி தங்கள் செல்வத்தையும் விட்டுட்டு இருப்பிடமான வீட்டையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் பெருமாளை தியானிப்பாடோ, மேகம் தன் செல்வமான மழையையும் விட்டுது, இருப்பிடமான வானத்தையும் விட்டுது, ரெண்டையும் விட்டுட்டு பெருமாளை நாடி போவது போல போயிடுது. அப்ப ஞானிகள் என்ன பண்றாளாம், செல்வத்தையும் விடுறா, இருப்பிடத்தையும் விடுறா, விட்டுட்டு காட்டுக்கு போறா. மேகத்தின் செல்வம் மழை நீர், மேகத்தின் இருப்பிடம் வானம், ரெண்டையும் விட்டுட்டு போயிடுது. அடுத்த ஸ்லோகம். சரத் சூர்யாம்சு தப்தானி யயுஷோஷம் சராங்சிச்ச பஹ்வாலம்ப மமத்வேன ஹிருதயானீவ தேகினாம். இது அடுத்த உதாரணம் பாருங்க. இந்த வெயில் நன்னா அடிக்க ஆரம்பிக்கிறது, சூரியன் நன்றாக தன் கிரணங்களை பாய்ச்சுகிறான். அதனால குளத்தில் உள்ள தண்ணீரெல்லாம் மெல்ல 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 வற்றி போறதாம். வெயில் கிரணம் பட்டு குளம் வற்றுவது எதை போல இருக்குன்னா, நமக்கு உலகியல் ஆசை அதிகரிக்க 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 நம்ம உள்ளம்ங்கிற குளத்தில் உள்ள பக்தி ஞானம் வைராக்கியம் இதெல்லாம் எப்படி வற்றி கொண்டே போகுமோ. உதாரணம் பாருங்க. நம்ம உள்ளம்ங்கிறது ஒரு குளமா, அதில் நல்ல நீர் எதுனா பக்தி ஞானம் வைராக்கியம் உள்ளிட்ட நற்குணங்கள். ஆனால் உலகியல் விஷயங்களில் பற்று வச்சோம்னா இந்த பற்றுங்கிற சூரிய கிரணம் படப்பட மனசில் பக்தி வற்றி போய்கொண்டே இருக்கும், ஞானம் வற்றி போய்கொண்டே இருக்கும், வைராக்கியம் வற்றி போய்கொண்டே இருக்கும்.
அடுத்தது பாருங்க, தாரகா விமலேவ்யோம்னி ரராஜ அகண்ட மண்டனஹா சந்திர சரம தேகாத்மா யோகி சாதுகுலே யதா. இது ஒரு அற்புதமான விஷயம். இந்த பக்தி யோகம்னு பெருமாளை தியானிக்கிறாளே, அந்த பக்தி யோக தியானம் பண்றவாளுக்கு உடனே மோட்சம் கிடைக்காது. சரணாகதி பண்றவா அந்த ஜென்மத்தின் முடிவில் மோட்சம் அடைஞ்சிருவா. ஆனால் இந்த பக்தி யோக தியான முறையில் பெருமாளை அடையணும்னா பல பல ஜென்மம் எடுக்கணும். ஒவ்வொரு ஜென்மமா பக்தி யோகம் பண்ணி பண்ணி அது பக்குவம் அடைந்து அப்புறம் தான் மோட்சமா. அந்த பக்தி யோகம் பண்றவா எப்படி ஒவ்வொரு ஜென்மத்திலையும் படிப்படியா தேஜஸ் கூடிண்டே போவாளோ, அது போல வானத்துல சந்திரன் அமாவாசை அன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம தேய்ந்திருந்த சந்திரன் அடுத்த நாள் பிரதமை, த்விதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி எல்லாம் கடந்து பௌர்ணமி நிலவா பிரகாசிக்கிறதா. எதை போலன்னா, ஒரு பக்தி யோகத்தில் ஈடுபட்டவன் பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மாசு துர்லபகான்னு பல பல பிறவி எடுத்து மெல்ல 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 வளர்ந்து கடைசியா எப்படி அந்த ஞானம் முழு நிலவாக பிரகாசித்து பக்தி யோகத்தில் சித்தி பெறுவானோ, நிலவும் பக்தி யோகம் போல மெல்ல மெல்ல, அதாவது டெய்லி ஒரு பிறவி எடுக்கிறதாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிலவு வருவது போல் இருக்கும் அல்லவா, அப்படி மெல்ல மெல்ல வளர்ந்து பல பிறவி எடுத்து பக்தி யோகத்தில் முழுமை பெற்றவனை போல முழு நிலவாக பிரகாசிக்கிறது. அடுத்தது, பூர்வம் தியக்தை சராம்போபிகி ஹம்சாயோகம் புனர்யயுகு கிளேஷை குயோகின சேஷைகி அந்தராய ஹதா இவ. இது ரொம்ப ஹாஸ்யமாக சாதிச்சுட்டார் பராசர ரிஷி. என்னன்னா, நம்மளை போன்ற சில பேரும் பக்தி யோகம் பண்ணுறேன்னு ஆரம்பிப்பாளோம். யோகிகள் ஆரம்பிக்கிறது வேற. இப்போ நாமெல்லாம் எப்படின்னு நமக்கே தெரியும். நான் பக்தி யோகம் பண்ண போறேன்னு ஆரம்பிப்பாளோம். முதல் 2 நாள் பக்தி யோகம் பண்ணும்போது நமக்கே தோணும், காமம் நம்ம மனசை விட்டே போயிடும், கோபம் மனசை விட்டே போயிடும். என்னடா இது, நானோ யாரோ தானோ எப்படா திருந்தினேன்னு சொல்லி நாமே யோசிச்சுட்டு இருப்போம். தீய குணங்கள்லாம் விலகிடும், நல்ல குணமெல்லாம் வந்துடும். ஜம்முன்னு தியானம் பண்ணிட்டு இருப்போம். ஒரு 4 நாள் தியானம் போகும். அப்போவுமே கொஞ்சம் வாட்செல்லாம் பார்த்துப்போம். இன்னும் 10 நிமிஷம் தியானம் பண்ணணுமா, எவ்வளோ 8 நிமிஷம் எடுத்தாச்சு, இன்னும் 2 நிமிஷம் அப்படி ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கேளிக்கை அது இதுன்னு வரும், அதில் போவோம். இல்லை T20 வேர்ல்டு கப் பார்ப்போம், தியானத்தை மறந்துடுவோம். இந்த ஓடி போன காம கோப்பம்லாம் இருக்கு பாருங்க, உடனே நம்மளை வந்து பிடிச்சின்றோம். இது போலத்தான் மழைக்காலம் இருந்த வரைக்கும் குளத்தை விட்டு அன்னப்பறவைகள்லாம் விலகி போயிருந்துதான். வெயில் காலம் வந்ததும் திரும்ப பழையபடி வந்து பிடிச்சுருத்தான். எதை போலன்னா, நம் போன்ற ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள்லாம் பக்தி யோகம் பண்றேன்னா ஆரம்பிச்சு ஒரு 4 நாளைக்கு காமம் கோப்பம்லாம் போகும், அப்புறம் திரும்ப வந்து பிடிச்சுன்றோம். அது போல மழைக்காலம் வந்தப்போ 4 மாசத்துக்கு அன்னப்பறவை விலகி போச்சு, பழையபடி குளத்தை வந்து பிடிச்சுன்றது. அடுத்து சாதிக்கிறார், சர்வத்திர அதிப்பிரசன்னானி சலிலானி ததா பவன்னு ஞாதே சர்வகதே விஷ்ணு நிச்சலாத்மா யதாயதிஹி. நதிகளில் பார்த்தா தெளிந்த நீர் ஓட ஆரம்பிச்சுதான். ஏன்னா முன்பு மழைக்காலம்க்கு போது மழை பெஞ்சுட்டே இருக்கும், நதியில் வெள்ளம் ஓடும், அது டர்புலண்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ இலையுதிர் காலம் வந்ததுனால, மழை நின்னதுனால நதியில் தெளிஞ்ச ஜலம் ஓடுறதான். அந்த தெளிந்த ஜலம் எதை போல இருக்குன்னா, நம்மாழ்வாரை போன்ற ஞானிகள் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன்னு பாடுறாளே, ஒரு சந்தேகமே இல்லாமல் தெளிந்த ஞானத்தோடு இருக்கும் ஞானிகளின் திருவுள்ளம் எப்படி இருக்குமோ அது போல நதி தெளிவாக இருக்கான். ஏன்னா நமக்கு தான் எதை பார்த்தாலும் சந்தேகமாக இருக்குது, இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ. ஆனால் ஞானிகளுக்கு சந்தேகமே இல்லை, தெளிவாக இருப்பா. எல்லா இடத்துலையும் எம்பெருமானை பார்க்கும் ஞானிகளின் திருவுள்ளம் எவ்வளோ தெளிவாக இருக்குமோ அந்த அளவுக்கு நதியிலே நீர் தெளிவாக இருக்கு. பபூவ நிர்மலம் வியோம சரதா துவஸ்தோயதம் யோகாக்னி தக்த கிளேஷௌகம் யோகினாம் இவ மானசம். இப்போ வானத்தில் மேகங்களே கிடையாது. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சரத்காலத்தில் மேகங்கள் இருக்காது. மேகம் இல்லாததுனால சூரியனும் நன்றாக பிரகாசித்தானா. இது எதை போல இருக்குன்னா, யோகம் நன்றாக கைவந்து பக்தி யோகத்தில் ஈடுபட்டவாளுக்கு அஜ்ஞானம் மறைஞ்சுடுத்துனா, அறியாமை மறைஞ்சுடுத்துனா ஞானம் எப்படி பிரகாசிக்குமோ அது போல சரத்காலம்ங்கிறது பக்தி யோகமா. அந்த சரத்காலம்ங்கிற பக்தி யோகத்தால மேகம்ங்கிற அறியாமை மறைஞ்சுடுத்து, அதனால ஞானம்ங்கிற சூரியன் நன்றாக பிரகாசிக்கிறது. மேகம் மறைந்தது, சூரியன் பிரகாசிக்கிறது. இங்கே பக்தி யோகத்தில் ஈடுபட்டா அறியாமை அஜ்ஞானம் மறைகிறது, ஞானம் நன்றாக பிரகாசிக்கிறது. கடைசியா ஒரு வர்ணனை சொன்னார். இந்த அத்தியாயத்தின் முதல் 15 ஸ்லோகங்கள் ஒன்னொன்னும் ஒரு ரத்னம். பக்தி யோகத்தில் எப்படி ஈடுபடணுங்கிறதுக்கு இது ஒரு என்சைக்ளோபீடியானே சொல்லலாம். 15ஆவதா பூர்த்தி பண்றார். அந்த சரத்காலம் இலையுதிர் காலம் இருக்கே, அது பிராணாயாமம் பண்ணித்தான். பிராணாயாமமா? பிராணாயாமத்தில் 3 அங்கம் இருக்கு. இந்த மூச்சு பயிற்சி பிராணாயாமம்னு பண்றோமே, ரேச்சகம், பூரகம், கும்பகம்னு சொல்லுவா. முதல்ல என்னன்னு சொல்லிட்டு ஸ்லோகத்தை சேவிக்கிறேன், உங்களுக்கு விஷயம் புரியும். ரேச்சகம், பூரகம், கும்பகம். ரேச்சகம்னு சொன்னா காற்றை முதல்ல வெளியில விடணும். பிராணாயாமம் கேள்விப்பட்டிருப்பேன். இந்த 2 விரலை மடக்கிக்கணும், இந்த கட்டை விரலால் இந்த மூக்கு துவாரத்தை அடைச்சிக்கணும்,
இந்த 2 விரல்களால் இந்த மூக்கு துவாரம்னு. முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த இடது மூக்கு துவாரம் வழியாக காற்றை வெளியில் விட்டுடணும். அந்த காற்றை ரிலீஸ் பண்ணுவதற்கு ரேச்சகம்னு பேர். காற்றை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும்னா இதை அடைச்சுனுட்டு இந்த வலது துவாரம் இருக்கு பாருங்க, அது வழியாக மெல்ல காற்றை உள்ளே இழுக்கணும். அதுக்கு பூரகம்னு பேர். காற்றை மெல்ல இழுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா 2 மூக்கு துவாரத்தையும் மூடிட்டு அதை உள்ள நிலை நிறுத்தணும். அதுக்கு கும்பகம்னு பேர். அப்புறம் என்ன பண்ணணும்னா அதே பேக் டு ஸ்டார்ட். ரேச்சகம் காற்றை வெளியில் விடணும், அப்புறம் பூரகம் காற்றை உள்ளே இழுக்கணும், அப்புறம் கும்பகம் உள்ளே நிறுத்தணும். வெளியில் விடணும், உள்ளே இழுக்கணும், நிலை நிறுத்தணும், வெளியில் விடணும், உள்ளே இழுக்கணும், நிலை நிறுத்தணும். இப்போ மழைக்காலம் முடிஞ்சு இலையுதிர் காலம் வந்து அது பிராணாயாமம் பண்ணித்தான். பிராணாயாமஹா இவாம்போபிஹி சரசாம் கிருதபூரகைஹி அபியஸ்யதே அனுதிவசம் ரேச்சகா கும்பகாதிபிஹி. இதுவும் அப்படியே பிராணாயாமம் பண்ணித்து. எப்படின்னா ரேச்சகம்னா வெளியில் விடணும், அவ்வளோதானே. எங்கெங்கெல்லாம் தேவையில்லாமல் தண்ணீர் தேங்கி இருந்ததோ இலையுதிர் காலம் அந்த தண்ணீரெல்லாம் வெளியில் ரிலீஸ் பண்ணிவிட்டான். அப்புறம் பூரகம்னா நிரப்பணும் இல்லையா, எங்கெங்கெல்லாம் பள்ளம் இருந்ததோ அங்கெல்லாம் தண்ணீரை நிரப்பிடுத்தான். அப்புறம் கும்பகம்னா அங்கே நிலை நிறுத்தணும், உள்ள தங்க வைக்கணும். எங்கெங்கெல்லாம் தண்ணீரை கொண்டு போய் சேர்த்துதோ அங்கே தண்ணீர் தேங்கி இருக்கும்படியாக பண்ணிவிடுத்தான். அப்போ காற்றை ரிலீஸ் பண்ணுற மாதிரி தண்ணீரை தேவையில்லாத இடத்துலேருந்து ரிலீஸ் பண்ணி காற்றை உள்ளே இழுக்கிற மாதிரி தேவையான இடத்துக்குள்ள தண்ணீரை செலுத்தி காற்றை நிலை நிறுத்துவது போல தண்ணீரை தேக்கி வச்சு இலையுதிர் காலமே பிராணாயாமம் பண்ணி நமக்கு சொல்லித்தான். இது போல பிராணாயாமம் பண்ணி நீங்கள் பக்தி யோகத்தில் ஈடுபட்டால் மோட்சம் போகலாம்.